இப்போ ஜெப்டோல ஆர்டர் பண்ணி எனக்கு வர மாட்டேனா உள்ள போறோம். டி லோவர் இந்த வியூ தான் நம்மளோட வியூ. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஃபேம் நெக்ஸ்ட் டோர். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோட வந்திருக்கோம். ஸோ என்ன மேட்டர்னா, நான் வந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துருக்கேன், ஸ்டேடியம்ல போய் பார்த்துருக்கேன். பிரீத்தி வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில ஐபிஎல் ஆகட்டும் எந்த விதமான மேட்சுமே வந்து ஸ்டேடியம்ல போய் பார்த்தது கிடையாது. ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம், நம்ம இவங்களை கூப்பிட்டு போகலான்னு ஒரு பிளான் போட்டு அந்த பேடிஎம் இன்சைடர் ஆப்பில் வந்து கியூவில் நின்று டிக்கெட்லாம் கிடைக்கல. உங்களுக்கு தெரியும் அது என்ன மேட்ச்ன்றது. டிக்கெட்லாம் கிடைக்காம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன், இந்த மாதிரி டிக்கெட் கிடைச்சா சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரோ அர்ஜுன் ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் வந்து எனக்கு டிக்கெட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் பட் ஸ்டில் ஃபைன். இது வந்து ப்ரீத்ஸுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் நான் இருந்தேன். ஸோ அதனால தான் இப்போ ஜெப்டோவில் டிஷர்ட்டில் வேறு ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணி எனக்கும் பிரீத்திக்கு 2 டிஷர்ட்டுமே வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சிட்டேன். தேங்க்யூ ஜெப்டோ. மணி வந்து எவ்வளோவது கிளாக்ல, மணி வந்து 3 சாப்பிட்டு இப்போ தான் வந்து ரூமில் போய் படுத்துட்டு இருக்கேன். அவ்வளோ ரியாக்ஷன் எப்படி இருக்கும் பார்க்கணுன்றது தான் இங்கே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நானே எக்ஸைட்டடாக இருக்கேன், என்னமோ உளறிட்டு இருக்கேன் அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சார், கிளம்பு. என்னது நம்ம மேட்சுக்கு போறோம். ஆமா, டிக்கெட் கிடைச்சிச்சு. அர்ஜுன் ப்ரோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் அப்படிதான். அது எனக்கு நோக்கம் அங்க இருக்கு, எல்லாத்துலயும் 7 இருக்கும். மணி 3. ஆமா கிளம்பு. ஆமா அப்புறம் இத போட்டு வீட்லயே மேட்ச் பாருன்னு சொல்ல மாட்டியே. அது நீ நடந்துக்கிறது பொறுத்து இருக்கு. டிக்கெட் கிடைச்சிச்சு. நம்ம ஓன் வண்டியில போல, நம்ம மெட்ரோவோ கேபோ பிடிச்சிட்டு போலாம். டக்குன்னு கிளம்பு. உண்மையிலே போறோம். டிக்கெட்லாம் காட்ட முடியாது. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஜாமீன் வாங்கிட்டீங்களா? மாட்டேனா வீட்லயே வச்சே பாக். எஸ், நம்ம கேப் ஏரியாச்சு. ஆன் தி வே டு ஸ்டேடியம். நம்மளோட ஓன் வெஹிக்கிள் நம்ம போல, அங்கே பார்க்கிங் என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால ஆடியோவுமே வந்து நாங்கள் ஃபோனில் ப்ளாக் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு கிளியராக இருக்கும்னு தெரியல. ஏன்னா எந்த எக்ஸ்ட்ரா விதமான திங்ஸுமே எடுத்துகிட்டு போக வேணாம், அப்படி ஃப்ரீயாக போனோமா வந்தோமான்ற மாதிரி இருக்கிறதுக்காக அப்படியே கேப் ஏறி போயிட்டு இருக்கோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மணி ஆக போகுது. நம்ம போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மணி நேரம் நான் காட்டுது, 1 மணி நேரம் காட்டுதா, 1 மணி நேரம் காட்டுது. ஸோ 5 மணிக்கு போயிடுவோம். 5:30 மணிலேருந்து உள்ளே விடுவாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டோம். ஸோ 5:30க்கு போயிட்டோம்னா கரெக்டாக 2 hours மேட்ச் ஆரம்பிக்கு முன்னாடி இந்த டிஜே அதெல்லாம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வ்ளாக் பண்ணி உங்களுக்கு நம்ம காட்ட முடியுமோ எல்லாமே வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக கவர் பண்ணுவோம். க்ரௌடு உங்களுக்கு தெரியும், சிஎஸ்கே மேட்ச்ல எவ்வளோ சவுண்ட் வரும் அப்படின்றது. ஆமாம், லீவ்னாலும் அத்தனை கெப்பாசிட்டி தான் ஸ்டேடியம்ல. ஐயோ இந்த அறிவு வச்சுட்டு அதாவது சந்தோஷத்துல என்ன பேசுறதுன்னு தெரியவே பேசிட்டு இருக்கான். நீயே பேசிட்டு இருக்கறதா சொல்லுங்க. நீங்க ஐபிஎல்ல பாப்பீங்களா? டிவில பாக்குறேன். இதுக்கு முன்னாடி நீ நேர்ல பாத்துருக்கீங்களா? எந்த டீம் நான் சப்போர்ட்? சிஎஸ்கே. ஆஃப் கோர்ஸ் சிஎஸ்கே தான் பண்ணுவாங்க. ஆஃப் கோர்ஸ் இல்ல அப்படிதான் இல்ல. சிஎஸ்கேல யார் உங்களுக்கு பிடிக்கும்? நமக்கு தல தோனி தான். தல தோனி சூப்பர். ஆமா, தோனிக்காக தான் நாங்களே போறோம். நம்ம டீம்லயே எல்லாரும் அவுட் ஆகணும். என்னதான் தோத்தாலுமே அவர் வந்து 2 பால் அடிச்சாலுமே அதுதான் கரெக்ட். அந்த மாதிரி இங்க தான் நடக்கும் நம்புறோம். அது வராம தெரியும். அதெல்லாம் எதிர்பார்த்து போக முடியாது. சிஎஸ்கேல வந்து பரவாயில்ல, எல்லாருமே நல்லா இருக்கு. பட் ஆல்வேஸ் நாங்க எப்பவுமே தோனினால எப்பவுமே தல தோனி தான். இப்போ மேட்ச் நடந்துரும் போது நீங்க வண்டி விட்டு இருப்பீங்களா? எப்படி மேட்ச் பாப்பீங்க? வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிடுவீங்களா? போடு. அண்ணாவே வந்து சிஎஸ்கே மேட்ச்லாம் அன்னைக்கு டக்குனு டியூட்டி முடிச்சுட்டு 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் மேட்சை பார்க்க ஆரம்பிச்சாரு. இப்போ டிக்கெட் உனக்கு ஒரு சீட்டு எனக்கு ஒரு சீட்டு இருக்குல்ல, வேற தனித்தனி உட்கார வச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன், அங்க யார பக்கத்துல உட்காந்துருக்காங்களோ அவங்க எல்லாரோட சேர்த்து வெயிட் பண்ணுவாங்க. அங்க என் சீட்டு பக்கத்துல யார் இருக்காங்க அவங்களோட குரூப், அவங்க குரூப்ல சேர்ந்து அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் உனக்கு வந்து கொஞ்சம் நேரம் கம்பெனி கொடுத்துட்டு எல்லாரும் மட்டும் அடிக்கணும். அடிக்க தெரியாது. அதுக்கு நான் தானே வேணா, நீ என்கிட்ட தானே வருவேன். இல்ல உள்ள கிளம்பி ஃப்ரீயா தருவாங்க.
யாராவது யூஸ் பண்ணது கொடுத்தாங்க என்ன பண்ணுவேன்? என்ன பிடிச்சா நான் கை கத்திக்கிறேன். எப்படி கத்துவேன்? அப்படி கத்து. நல்லா இருக்கே, எல்லோ கலர் கார் வேற பாஸ் ஆகுது. இன்னைக்கு நம்ம ஜெயிக்க தான் போறோம். டீம்ல உனக்கு யாராவது பிடிக்குமா? யார் இருக்காங்கன்னு தெரியாது எனக்கு. நீ ஒரு தீவிரமான சிஎஸ்கே மேட்ச் சொல்றியா? இல்ல போன மேட்ச்ல ஒன்னாலதான் 97ல அடிக்கும் போது அவுட் ஆயிடுவாங்க. அவுட் ஆயிட்டா பாவம். ஆமா, ஒரு செஞ்சுரியாவது அடிச்சிருப்பாரு. நான் பெரிய இது கோச், நான் அவுட் ஆயிடுவேன் உடனே அவுட் ஆயிடுவாடா. இதெல்லாம் ஓவர் ஆல்ல. ஏன் பேண்ட்டும் எல்லோ கலர்ல போட்டு ஆடுதானே, ஷூ எல்லோ, டிஷர்ட் எல்லோ. மோஷன் சொல்றதுலடா ஃபேஷன் கேக்குது. என்னது சாண்ட்விச்சா? அது சாப்பிட்ற ஐட்டம் தானே. அதாவது மேலையும், அதாவது நீ போட்டிருக்க டாப் அண்ட் யுவர் பாட், ஐ மீன் யுவர் ஃபுட்வேர் இஸ் இன் சேம் கலர். இட்ஸ் கால்ட் சாண்ட்விச். ஃபேஷன் ஏதாவது நீயே பேரை வச்சுட்டு அதுக்கு ஒரு பேர் இது சொல்லு. இதுதான் உண்மையிலே பேரு. யார் சொல்லி இந்த பேர் வச்சாங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸா. ஸோ கைஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மெயின் ரோட்லேயே வந்து இறக்கி விட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளே வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். வெளியில பயங்கரமாக கடையில் போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம போக வேண்டிய கேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட் 4 டி லோவர் தான் வந்து நம்மளோட சீட்டு. ஸோ ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரோடெலாம் பிளாக் பண்ணிட்டு நீங்கள் நடந்து போகிறதுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ எம்டியாக தான் இருக்கு. ஆமாம், டைம் என்னது? 450. ஸோ மணி வந்து 4:50 தான் ஆகுது. 7:30 மேட்ச்சுக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கோம். சூப்பர் எக்ஸைட்டட். ஃபுல்லாக போலீஸ் தான். நீங்கள் ஏதாவது அடாவடி பண்ணணும்னு நினச்ச உனக்கு கண்ணு வெட்டி கழிச்சு போட்டுடுவாங்க. மிஸ்டர் தோனி, மஞ்ச சொக்கா மஞ்ச ஷூ. கேட் 4 வந்துட்டோம். ஆல்ரெடி செம்ம கூட்டமாக இருக்குது. ஓ, இந்த ஸ்டேஷனில் கூட நம்ம இறங்கியிருக்கலாம் நம்ம கேபில் வராமல். இங்கே பாருங்க, இங்கேருந்தே கூட்டம் நிற்கிறாங்க இப்பயே. நாங்கள் தான் ஏர்லின்னு நினச்சோம். வேணாக்கா, உள்ளே போகிறோம். டி லோவர். லெவலில் கம்மி இருக்குது, முட்டிடாது பிரிட்ஸு. ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து டிக்கெட்டை காட்டி அப்படியே நீங்கள் செக் பண்ணுற மாதிரி. இதான் வந்து டிக்கெட் கவுண்டர். செக் பண்ணிட்டு பிரிட்ஸ் செக்கிங் வந்து இங்கே முடிச்சுட்டு போகலாமா? டி லோவர். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் வேறு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து யூ கேன் கெட் அ ஃப்ரீ விசில், ஃப்ளாக்ஸ் அண்ட் ஆல். நீங்கள் என்ட்ரி ஆன உடனே நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். ஸோ அதை நீங்கள் வெளில வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளோட சீட்டுக்கு வந்துட்டோம். நம்மளோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் மேட்ரு என்னென்னா பிரிட்ஸோட சீட் இங்கே இருக்குது, எங்கேயும் இருக்குது. ஸோ யாருமே வரல, இல்லை தனியாக வந்தாங்கன்னா ஸ்விட்ச் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். மியூசிக் போட்டு அப்படியே எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கீச்சு விசில் ஓடிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, பிரிட்ஸ் யாராவது விசில் வந்தா உடனே பிரிட்ஸ் விசில். இதோ இந்த வியூ தான் நம்மளோட வியூ. இங்கேருந்தா வந்து நம்ம டீமில் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. இங்கே தான் என்னோட சீட் நல்ல வியூ. பிரீத்தியோட சீட் வந்து அங்கே இருக்கு. வந்து இங்க எதுவுமே ஆரம்பிக்கல. இப்பதான் 2 பாட்டு போடுறாங்க. அதுக்குள்ள கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி விசில் அடிச்சு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, நான் வரும்போது ஆக்சுவலி எங்கேயுமே ஃபுல் ஆகல. இப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இதில் ஃபில் ஆகிட்டே இருக்கு. ஆமா, எங்களுக்கு எதிர்க்க பாருங்க, அப்படியே கட்டு. சூப்பரான மேட்ரு என்னன்னா, எங்களுக்கு வந்து சீட்டு வேற வேற இருந்தது. ஒரு குரூப்பால 2 பேருக்கு பக்கத்துல இப்போ சீட்டு கிடச்சி பசங்க கேங்க வந்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த 2 சீட் அவங்களுக்கும் தனித்தனியா இருந்துச்சு போல. இந்த 2 சீட் நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க எடுத்துக்கிறோம். சூப்பர், இதான் வேணும் அப்படின்னு வந்தாங்க. டாஸ் போடாச்சு. சிஎஸ்கே பேட்டிங். செகண்ட் ஹாஃப் ரொம்ப முக்கிட்டு இருக்கோம். அப்படியே
எல்லாருமே சைலண்டாக உட்காந்துருக்காங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பால் மிஸ் ஆகி டாட் பால் ஆனால இந்த கற்றுறாங்க. ஏன்னா நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. பாருங்க, எல்லாம் சைலண்ட் மோட். பாதி பேர் கிளம்பிட்டாங்க வேற. 32 பாலுக்கு 28 ரன் எடுக்கணும் நம்ம. ஸோ கைஸ், மேட்ச் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் அதான் இந்த vlog போடுற டைமில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து லாஸ்ட், நம்ம தோத்துட்டோம். ஆனால் அதான் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டாங்க. மேட்சும் சைலண்ட்டு, அதாவது பேட்டிங் சைடும் ரொம்ப சைலண்ட்டு. பேசக்கூட முடியல, தொண்டெல்லாம் கட்டிடுச்சு. ஆனால் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, செம்ம வைப், நல்லா இந்த மாதிரி ஃபன்னாக போச்சு. தோத்துட்டோம், பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபேர் இன் கேம். எஸ், அடுத்த சிஎஸ்கே வந்து ஃபைனல்ஸ் போவாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வந்து மேட்ச் பார்த்து கடுப்பானின்ற வேதனையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். தொண்டெல்லாம் காலி, அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போகிற வழியை சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் தூங்க வேண்டியதான். See you guys in next video. Until then, this is Fam Next Door. நல்லா ஆட்டம் போட்டு பேட்டரி டவுன் ஆகி ஷட் டவுன் ஆயிடுச்சு. என் ஃபோனும் ஷட் டவுனு, அவனும் ஷட் டவுன்.